3/4 டம்ளர் வரகரிசி, 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லி எடுத்து நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி சேர்த்து இப்போ நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கழுவுன அரிசியில் 3 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிட்டு டம்ளர் நம்ம அரைச்ச கொத்தமல்லி ஜூஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் அதிலே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வரகு கொத்தமல்லி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கலாம். நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு ஜீரகத்தை லைட்டாக பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு கருவேப்பிலையோடு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. மறக்காமல் பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயத்தை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும். பார்க்கவே பொங்கல் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் இது வரைக்கும் நெய் ஊற்றலைங்க. இப்போ தான் மேலே ஒரு கரண்டி நெய் ஊற்றுனேங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே இந்த பொங்கலை எடுத்து இந்த சட்னிக்குள்ளே டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வாவ்னு சொல்லுவீங்க பாருங்கள்.